ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு யுவர் சேனல். இது வந்து என்ன vlogனா வீக்கெண்ட் அப்போ எடுத்த vlog. ஆல்ரெடி இது வந்து தீபாவளி டெக்கருக்கு நான் ரெடி பண்ணியிருப்பேன். அதை வந்து என்ன ஹாலில் வந்து போன வாட்டி நான் ரெடி பண்ணியிருந்தேன். பட்டு அந்த சுவாமியை மட்டும் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நான் இது வந்து பெட்ரூமில் இப்போது அந்த டெக்கரை வந்து அப்படியே வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஏன் வந்து இதை பெட்ரூமில் ஷிஃப்ட் பண்ணேன்னா, எனக்கு இந்த லேம்பில் வந்து மேலே நம்ம எசென்ஷியல் ஆயில் வந்து ஒரு ட்ராப்ஸ் விட்டோன்னா அந்த ரூமே வந்து ஒரு குட் ஃப்ரேக்ரன்ஸ் கொடுக்கும்னு சொல்லியிருந்தேன்ல, அதனால் எனக்கு வந்து பெட்ரூமில் வந்து அந்த மாதிரி செட் பண்ணிக்கிட்டேன். நம்ம ரூம் வந்து டோர் ஒவ்வொரு வாட்டியும் ஓப்பன் பண்ணும்போது ஒரு ப்ளசண்ட்டாகவும் இருக்கும், குட் ஃப்ரேக்ரன்ஸ் கொடுக்குறனால ஒரு குட் வைப்ஸாக இருக்குது. அதுக்காக நான் வந்து இதை வந்து டெய்லி நான் என்னோடய டெய்லி ரொட்டீனில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மார்னிங் எழுந்ததும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நான் இந்த விளக்கை வந்து ஏற்றிட்டதுக்கப்புறம் தான் எந்த ஒர்க்காக இருந்தாலும் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். தீக்ஷித்தோட ஃபீடிங் பாட்டிலில் வந்து நான் வீக்லி ட்வைஸ் எப்போவுமே இந்த மாதிரி ஸ்டெரிலைஸ் பண்ணிவிடுவேன். எனக்கு வந்து நான் டீடாக்ஸ் வாட்டர் ரெடி பண்ணிக்கிறேன். டீடாக்ஸ் வாட்டர் இது வந்து வெயிட் லாஸுக்கும் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியை நல்லா டீடாக்ஸிஃபை பண்ணுது. இது என்னென்னா வந்து கியூமின் பவுடர். நான் இது வந்து பவுடராக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். சீரகம் சொல்லுவோம்ல, அதை வந்து பவுடராக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி அதில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டு லைட்டாக லெமன் ஸ்க்யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா டீடாக்ஸ் வாட்டர் ரெடி ஆகிடும். இதில் வந்து சில பேர் ஹனி கூட ஆட் பண்ணி குடிப்பாங்க. நான் வந்து ஹனி யூஸ் பண்ணலை, வெறும் அந்த கியூமின் பவுடரும் லெமன் மட்டும்தான். ஹாட் வாட்டர். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன். இந்த கிளிப்பு எதுக்கு ஆட் பண்ணேன்னா, நான் இப்போது ஸ்ப்ரெட் பண்ணுற அந்த தோசை தவா வந்து அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். தயவு செஞ்சு அந்த அந்த தோசை தவா மட்டும் வாங்காதீங்க. ஏன்னா நான் இந்த பேட் ரிவ்யூ கொடுக்க தான் இது வந்து ஷேர் பண்ணேன். பிகாஸ் நாங்கள் வந்து வாங்கும்போது ஒயிட்டாக ரொம்பவே நல்லா இருந்தது. அதோடய ஹேண்டில் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. பட் வந்து யூஸ் பண்ண அது வந்து பிளாக் தோசை தவாவாக மாறிடுச்சு. இந்த மாதிரி லுக் வைஸ் நல்லா இருந்ததுன்னு தான் வாங்கினோம். அந்த ஹேண்டில் கூட வுட்டனில் கொடுத்ததுதான். பட் ஹேண்டில் ஓகே, அது வந்து தோசை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் எவ்வளோ வந்து அது க்ளீன் பண்ணாலும் அது போகவே இல்லை. அது ஒரு ட்ராபேக்கு. ஸோ நீங்கள் யாரும் அதை வாங்கிடாதீங்க. அப்புறம் ஒரு 11 o'clock வந்து ஏதோ ஒரு ஃப்ரூட் ஜூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ அன்னைக்கு வந்து ஆரஞ்சு தான் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், ஆரஞ்ச் ஜூஸு.
நாங்கள் இது பேன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். இது வந்து அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். ஆரஞ்ச் அப்படின்ற பிராண்டு. 4.5 லிட்டர்ஸ் கிட்டத்தட்ட நம்ம சமைக்கிறதுக்கு குக் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ட்ரைப்ளைன்றனால சீக்கிரமாக கீழே வந்து சில பேன்லாம் கீழே அடி பிடிக்கும் இல்லையா, அந்த ப்ராப்ளம் எதுவும் இல்லை. லிட்டு வந்து கிளாஸில் கொடுத்துருந்தான். 4.5 லிட்டர்ஸ்னால் பார்த்துக்கோங்க அது எவ்வளோ டீப்பாக இருக்கும்னு. ப்ளஸ் என்னென்னா இதில் வந்து எந்த ஒரு ட்ராபேக் இல்லை. பட் யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா வந்து நான் ரிவ்யூஸ் ஷேர் பண்ணுறேன். ப்ரைஸ் வந்து 2050 ஐ திங்க் ஸோ. இது வந்து வெயிட்டே வந்து வெயிட் செம்மையாக இருந்தது. ஏன்னா இது 280 mm வந்து திக்னஸ்ஸு, அதனால் வெயிட் பயங்கரமாக இருக்குது. மேபி 4.5 லிட்டருன்றனால வெயிட் இருக்கலாம். நீங்கள் 2 கூட இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, அதில் கூட நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அதுக்கப்புறம் தீக்ஷித்க்கு வந்து நான் ஹோம்மேடு போன்விட்டா ரெடி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். இது என்னென்னா வந்து மக்கானா. இந்த மக்கானா வந்து ஆன்லைனில் தான், ஃப்ளிப்கார்ட்டில் தான் போட்டிருந்தேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் வந்து மக்கானா, அப்புறம் ஓட்ஸு. இது கூட ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எல்லாமே ஃப்ளிப்கார்ட்டு. மக்கானா வந்து ஆக்சுவலாக ஒரு ப்ரோட்டீன் ரிச். அது ஏஷியன் கண்ட்ரீஸில் தான் வந்து அது ஃபஸ்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸ்நாக்ஸாக வந்து அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து இப்போ இந்தியன் கண்ட்ரீஸில் கூட யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஆல்மண்ட்ஸு, இது வந்து இது பம்கின் சீட்ஸ்னு சொல்லுவாங்களே அது. அப்புறம் கேஷு, இது வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ். ஃபர்ஸ்ட்டு வந்து மக்கானா என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஓட்ஸ் கூட சேம் எல்லாமே நான் அந்த ஒரு பவுலுக்கு தான் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பம்கின் சீட்ஸும் சன்ஃப்ளவர் சீட்ஸும் ரெண்டுமே ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கேஷ்யூஸு ஆல்மண்ட்ஸ் ரெண்டும் சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிவிடுங்க. கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இது ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன் நான். இது வந்து உங்களுக்கு போன்விட்டா கலர் வேணும்னா இதில் வந்து கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டு என்னோடய பையன் வந்து கலர் ஏதாவது சேஞ்ச் ஆனால் பாலே குடிக்க மாட்டான். அதனால் வந்து நான் அவனுக்கு கோகோ பவுடர் ஆட் பண்ணலை. இது வந்து பாலில் ஆட் பண்ணிட்டோன்னா மில்க் வந்து கலர் சேஞ்ச் ஆகாது. ஸோ அவன் வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு குடிச்சிருவான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கோகோ பவுடர் ஆட் பண்ணுங்கள். சேம் பூஸ்ட் அண்ட் போன்விட்டா மாதிரியே இருக்கும். இப்படி ஒரு ஹேர் டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி இயர்லி மார்னிங் நான் வந்து 2 டைம்ஸ் கொடுப்பேன். என்னோடய பையனுக்கு மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து பால் கொடுப்பேன். ஸோ அந்த டைம்லலாம் வந்து 1 ஸ்பூன் வந்து இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா பேபிஸ்க்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு போன்விட்டான்னு சொல்லலாம். நம்ம வெளியெல்லாம் வாங்குறத விட நம்ம வீட்டிலையே வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இன்டோர் பிளான்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு பாட்ஸ் வாங்கியிருந்தோம்.
பட் இன்னும் அதுக்கு சாயிலெலாம் ரெடி பண்ணலை. நான் சாயில் அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வச்சதுக்கப்புறமா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வ்ளாகில் வந்து நான் அனதர் வ்ளாக் ஷேர் பண்ணுறேன். ஈவினிங்காக வந்து தீக்ஷத்துக்காக வந்து நான் பேன் கேக் ரெடி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன்னா சுகரை வந்து பவுடர்டாக வந்து இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் வந்து சுகரை ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணிக்கிறேன். ஒயிட் சுகர் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சுகரை வந்து பவுடர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து இது சில பேர் வந்து வீட் ஃப்ளோரில் பண்ணுவாங்க, இல்லைன்னா மைதாவில் பண்ணுவாங்க. நான் வந்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 பனானாஸ் எடுத்துக்கிறேன். ஸ்பூன் வச்சு அப்படியே கூட ஸ்மாஷ் பண்ணிக்கலாம், பட் நான் வந்து ஒரு வாட்டி வந்து கிரைண்ட் பண்ணிக்கிறேன். அதுவும் ப்ளஸ் சுகரை ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கணும் அதை. ஸோ அந்த பனானா பியூரி ரெடி ஆகிடுச்சு. அதோட வந்து மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா அந்த விஸ்க் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா பட்டரை வந்து மெல்ட் பண்ணிக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் பண்ணி அதுலேயே வந்து மிக்ஸ் பண்ணிடுறேன். அது வந்து பேன் கேக்கு ஒரு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். லைட்டாக வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக ஆயில் இல்லைன்னா கீ வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது வந்து பண்ணும்போது நம்ம ரொம்பவே வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். பேன் கேக்கு கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சு தெரியாமல் இப்படி வச்சுட்டோன்னா கூட ஒரு மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். பட் லைட் ப்ரௌன் இருந்தால் நல்லாயிருக்கும். எனக்கே வந்து என்னோடய பையன்கிட்ட ஒரே அவன் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தான். அதனால் வந்து என்னாலேயே சரியாக பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணுறீங்கன்னா சுகரை வந்து கேரமலைஸ் பண்ணிக்கணும். சில பேர் வந்து சுகர் கேரமலைஸ் பண்ணி அது மேலே ஊற்றி சாப்பிடுவாங்க. சில பேர் வந்து ஹனி வந்து மேலே லைட்டாக விட்டு சாப்பிடுவாங்க. பட் நான் வந்து ஹனி மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணலை, கேரமலைஸ் தான் பண்ணுறேன். மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சைட் பை சைட் பனானா வந்து கட் பண்ணி வச்சு கூட சாப்பிடலாம். ஸோ இதோட இந்த vlog-ஐ வந்து நான் எண்ட் பண்ணிக்கிற டைம் ஆகிடுச்சு. மீட் யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.